Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. வரலாறு காணாத அளவுக்கு நம்ம நாட்டுல வெப்பம் அதிகமாயிடுச்சு. சூரியன் நெருப்ப கக்குற மாதிரி இருக்கு. மக்கள் வெயிலால உருகி போய்கிட்டு இருக்காங்க. ஆஹா, யோ சயின்டிஸ்ட், ஒருவேளை நாமளே வெளியே போய் இப்படி வெப்பத்துல உருகி போயிட்டோம்னா இல்ல பத்துலு நான் இப்போதைக்கு வெளியே போகிறதாவே இல்ல. அப்ப ஒரு நாள் பூரா நீ இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க போறியா மோட்டோ? டாக்டர் ஜட்கா சார், விபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கேஜெட் இருந்தா ரெடி பண்ணி கொடுங்களேன் சார், ப்ளீஸ் சார். சரிப்பா என் நண்பா உடன்பிற சகோதரா, எல்லாரும் கொஞ்சம் இதை நல்லா பாருங்கப்பா. இதுதான் லஸ்ஸி மேக்கர் கேஜெட். இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா குளு குளுன்னு வெண்ணெய் கலந்த லஸ்ஸி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்பா. தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். இந்த லஸ்ஸியை குடிச்சா உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஆமா ஆமா டாக்டர் ஜட்கா, அப்புறம் இந்த லஸ்ஸியை நாங்க ரோட்ல போடுற மக்களுக்கும் கொடுக்கறோம். பாவம் அவங்களும் வெயில இருந்து தப்பிப்பாங்க இல்லையா? எப்படி? என்னோட கிரிமினல் மூளையில ஒரு பிரமாதமான ஐடியா உதிச்சிருக்கு. மோட்டு பத்துலு யாருக்கெல்லாம் லஸ்ஸி கொடுக்கறாங்களோ அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மோட்டு பத்துலுவை ஃபலூடா வாங்கிடுவாங்க. அதுவும் ஐஸ்கிரீமே இல்லாம. வாங்க வாங்க, லஸ்ஸியை குடிங்க. பரவாயில்லையே, எல்லாருக்கும் லஸ்ஸி கொடுத்து உதவி பண்றீங்களா? எங்களுக்கும் கொடுங்க, சாப்பிட்டு பாக்குறோம். குத்தால அருவியிலே குளிக்கிறது போல இருக்குதா, லஸ்ஸி குடிக்கும் போது இருக்குதா. லஸ்ஸி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. பாஸ் பாஸ், மோட்டு பத்துல விக்கிற லெசில நீங்க இப்போ என்ன கலந்தீங்க பாஸ்? சொல்லுங்க. பெருசா ஒண்ணு இல்ல, அதுல ஒரு சில ஃபிளேவரை நான் ஆட் பண்ணி இருக்கேன். இப்ப யார் அந்த லஸ்ஸியை குடிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள குளுமை அதிகமாயி அவங்க உடம்பு பூரா அப்படியே ஐஸ் மாதிரி உறைஞ்சி போயிடும். அண்ணே 2 கிளாஸ் கொடுங்க. வாங்க வாங்க, கண்டிப்பா குடிங்க குடிங்க. எவ்வளவு கூலிங்கா இருக்கு. அப்படியா? கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. நீங்க 2 பேரும் ஐஸ் சிற்பமா மாற போறீங்க. என்ன மோட்டோ, என்ன நடக்குது? நாங்க ஏன் ஐஸ் மாதிரி உறைஞ்சு போறோம்? பத்துலு, நம்ம லஸ்ஸியை குடிச்சது இவங்க எல்லாருக்கும் என்னடா ஆகுது பத்துலு? ஒண்ணுமே புரியலையே. மோட்டோ, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சமீபத்துல டாக்டர் ஜட்கா சார் என்ன தயாரிச்சாலும் ஏதாவது வில்லங்க இருக்கு. முதல்ல இங்க இருந்து ஓடிடலாம். லஸ்ஸி சூப்பர். மோட்டோ, எனக்கு உடனடியா ஒரு லஸ்ஸி கொடு. இப்பதான் நான் பிராக்டிஸ் முடிச்சிட்டு வரேன். எங்களால உங்களுக்கு லஸ்ஸியை கொடுக்கவே முடியாது பாக்ஸர் அண்ணாச்சி. நீ இப்ப என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு பார்க்கலாம். பாக்ஸர் அண்ணே, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஆவேசத்துல எத்தனை எட்டு போட்டாலும் சரி, நாங்க உங்களுக்கு லஸ்ஸி மட்டும் கொடுக்க முடியாது. அது எப்படி கொடுக்காம இருப்பீங்க? நான் இன்னைக்கு லஸ்ஸியை குடிச்சே தீருவேன். ஆமா. இன்னைக்கு ஃபுர்ஃபுரி நகர்ல இருக்க மக்கள் எல்லாரும் மோட்டு பத்துல கொடுக்கற லஸ்ஸியை குடிப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் அவனை உண்டில நாக்க போறாங்க. பத்ரு, ஒருவேளை பாக்ஸர் லஸ்ஸியை குடிச்சிட்டாருன்னா என்னடா ஆகும்? மோட்டோ எவ்வளவு சொல்லி கேட்காம அந்த பாக்ஸர் லஸ்ஸியை குடிச்சிட்டாரு மோட்டோ. என்ன பையது? நீங்க 2 பேரும் இதுல என்ன கலக்குனீங்க சொல்லுங்க. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட போறது இல்ல. பத்ரு, இந்த லஸ்ஸியை யார் கொடுத்தாலும் பெரிய பிரச்சனை உண்டாக்குதுடா. டேய், இப்ப என்னடா பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேற வேலை செய்யவே மாட்டேங்குது. ஐடியா சொல்லண்டா. மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார்கிட்டே கொண்டு போய் இந்த லஸ்ஸியை கொடுத்துடலாம். ஐயோமா மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் எனக்கு லஸ்ஸியை கொடுக்கவே இல்லையே.
சீக்கிரமா ஒரு குலு குலு லஸ்ஸியை எனக்கு கொடுங்க. சிங்கம் சார், எங்களால உங்களுக்கு லஸ்ஸியை கொடுக்க முடியாதுங்க சார். ஐயோமா, ஏன் எனக்கு லஸ்ஸி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? மிஷின்ல ஒருவேளை லஸ்ஸி காலி ஆயிடுச்சா என்ன? லஸ்ஸி இருக்கு, ஆனா இல்ல. அதாவது உங்களுக்கு எங்களால கொடுக்கிற மனசு தைரியம் இல்ல அப்படின்னு சொல்ல வரேன். ஐயோமா, போட்டு பத்ரு, நான் உங்க 2 பேரையும் என்னோட நெருங்கிய நண்பர்கள் நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் ஒரு லஸ்ஸிக்காக என்ன அந்நியனாக்கிட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் லஸ்ஸியை கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சிங்கம் சார் அப்படி சொல்லாதீங்க சார். இதாங்க சார் உங்களுக்காக குளு குளுன்னு லஸ்ஸி சார். மோட்டோ வேணாம், சொன்ன கேளு, அவசரப்பட்டு கொடுத்துறாத தம்பி, வேணாம். ஐயோமா, இங்க என்ன நடக்குது? அம்மா அம்மா, போட்டு பத்ரு, ஒருவேளை உங்க 2 பேருக்கும் எனக்கு லஸ்ஸி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லி இருக்கலாமே. ஆனா நீங்க 2 பேரும் அதுல ஏதோ கலந்து கொடுத்துட்டீங்கல்ல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். டாக்டர் ஜக்கா சார், அம்மா. என்னப்பா என்ன? அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? நான் எவ்வளவு அன்பா உங்களுக்கு லஸ்ஸி கேஜெட் மிஷினை கொடுத்து அனுப்புனேன். என்னப்பா பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திருக்கீங்களே. சயின்டிஸ்ட், பிரச்சனையே இந்த லஸ்ஸி மிஷினாலதான் ஐயா. நீ கொடுத்த மாதிரியே மிஷின் நாங்க வெளியே கூட்டு போனோமா, அந்த லஸ்ஸியை குடிச்சவெல்லாம் ஐஸா உறைஞ்சு போயிட்டா ஐயா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, அப்படி எப்படிப்பா நடக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையேப்பா. நான் செக் பண்ணி தான் அனுப்புனேன். கண்டிப்பா இதுல யாரோ ஒரு விளையாட்டு விளையாடி இருக்காங்க. மோட்டோ, நம்ம லஸ்ஸி மோட்டரை திறந்ததும் வேற யாரெல்லாம் வந்தாங்க மோட்டோ, நீ ஃபாலோ பண்ணியா? தொப்பி போட்ட பேக்கு பசங்க வந்தாங்க, லஸ்ஸியை வாங்கி முடக்குன்னு குடிச்சானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மோட்டோ, அவங்க 2 பேரும் லஸ்ஸி குடிக்கும் போது மிஷினு கிட்ட அதர் பர்சன் யாராவது வந்தாங்களா, நீ நோட் பண்ணியா? ஆமாடா பத்லு, அவங்க 2 பேரும் முன்னாடி லஸ்ஸியை குடிச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு குட்டை பையன் வந்தான்டா. கையில ஒரு குட்டி பாட்டில் கூட அவன் வச்சிருந்தான் பத்லு. மிஷின்ல ஊத்துன மாதிரி கூட இருந்துச்சு. அடே மோட்டோ, இந்த ஏரியாவிலேயே குள்ளமா இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த தண்டனை கட்டான் மட்டும்தான். அட என் உடன்பிறா சகோதரர்களே, நண்பர்களே, இப்போ அதுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆன்டிடாட்டும் இல்லப்பா. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஐடியா தான். நாம எப்படியாவது சூரியனுக்கு கோபத்தை உண்டாக்கி அதை இன்னும் அதிகமா நாம கொந்தளிக்க வைக்கணும்ப்பா. அப்படி ஆனாதான் உறைஞ்சு போன மக்கள் எல்லாருமே கரைய ஆரம்பிப்பாங்க. கஜா எப்ப அந்த சூரிய பகவான யாரையா சூடாக்குவாங்க? யாரு இந்த பிரச்சனையை உண்டாக்குனாங்களோ அவங்க தான் செய்வாங்க. டான் த டான். மோட்டோ, எடுத்து சமோசாவை கொண்டாடு, அவனை கொண்டாட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஜான், எங்க லஸ்ஸில என்னத்தையோ உனக்கு கலந்து விட்டுட்டு காமெடி பண்ணிட்டு இங்க உட்கார்ந்து ஜாலியா என்னத்தான சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? என்ன ஒலற? அடே ரொம்ப நடிக்காதடா, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அந்த லஸ்ஸியில நீ எதையோ கலந்து இருக்க. உண்மையை ஒத்துக்க, இல்லன்னா நீ நல்ல மாட்ட போற எங்க கிட்ட. அதை சாப்பிடுறவங்க எல்லாருமே அப்படியே சிலையாயி நின்னுடுறாங்க. நீ சூரியன் கிட்ட போகணும், அப்புறம் அதோட வெப்பம் அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு நீ கோபத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா மாட்டிக்கிட்டேனே. இப்ப ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தப்பிக்கணும். நான் ஜான் த டான், சூப்பர் ஹீரோ ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் யாராவது சூரியன் கிட்ட போய் சேர முடிஞ்சுதா என்ன? நான் போய் சேர்றதுக்கு என்ன ஜான், நான் இருக்கும்போது அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இப்ப கிளம்பு. என்ன ஜான், சூரிய பகவானுக்கு கோபத்தை வர வச்சியா இல்லையா? என்ன கோபமா? இங்க பாரு, என் பின்னாடி சுட்டு எரிச்சதுதான் எனக்கு மிச்சம். மறுபடியும் ஏய், நீ சும்மா கீழே இருக்க மாட்டேன். அடிக்கடி பறந்து வந்து என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்க. சூரிய பகவானே, உங்களுக்கு கோபம் வராத வரைக்கும் நான் கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே வந்து போய்கிட்டு தான் இருப்பேன். நான் இன்னைக்கு ரொம்ப கூலான மூட்ல இருக்கேன், எனக்கு கோபம் வராது. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை சூரிய பகவானே கோவப்படுங்க, கொஞ்சமாவது கோவப்படுங்க ப்ளீஸ். நீ எதுக்கு முகத்தை இப்படி தசாவதாரமா மாத்திக்கிட்டு இருக்க? போதும், நிறுத்து. என்ன டென்ஷன் ஆக்காத.
அப்பா. தெரியுதே. அது. இப்பவாவது நான் போலாமா? தாராளமா நீ போ ஜான். காத்து எந்த பக்கம்லாம் வீசுதோ அந்த பக்கம்லாம் நீ போயிட்டே இருக்கலாம் போ. நம்பர் 1 நம்பர் 2 என்ன அள்ளிக்கிட்டு வாங்க சீக்கிரம் அள்ளிக்க. ஏதாவது ஒண்ணுனா ஓடிடுவாங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.